ஜீவஜோதி சேனல். வாங்க, இன்னைக்கு வந்து நம்ம இந்த குடமிளகா முட்டை போட்டு சமைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். குடமிளகா, இதுக்கு தேவையான பொருள் குடமிளகா, முட்டை, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு இஞ்சி பேஸ்ட், அதுக்கப்புறமா கடுகு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க இல்லையா, சோம்பு, அது பெருங்காயத்தூள், மல்லித்தூள், பெப்பர், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மட்டன் மசாலா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக, அப்புறமா கடைசியில் உப்பு நம்ம தேவைக்கேற்ப. இப்போ வந்து நம்ம எப்படி இதை சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கேஸை ஆன் பண்ணிக்கணும். கேஸை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே எட்ஜஸ்ட் ஃபேன் போட்டுக்கணும். ஏன்னா இந்த புகையெல்லாம் போகும் இல்லைங்களா, அந்த புகை எவாப்ரேட் ஆகும். அந்த புகை வந்து வெளியே போகணும் இல்லையா, இதெல்லாம் இல்லைன்னா எல்லாம் புகை வீட்டுக்குள்ளாரே சுற்றி கிடக்கும். அதுக்காக ஃபேன் போட்டோம். இப்போ நம்ம கடாய் வச்சாச்சு, கேஸ் ஆன் பண்ணியாச்சு. கேஸ் ஆன் பண்ணதும் நம்ம வந்து இப்போது எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கடுகு போட போகிறோம். இந்த கடுகு வந்து இப்போ போட்டாச்சு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் கடுகு வந்து போட்டாச்சு. இப்போ வந்து பெருஞ்சீரகம், சோம்பு பாருங்க, படன்னு வெடிக்குது. அடுத்தது வந்து நம்ம பூண்டு இஞ்சி பேஸ்ட் போட போகிறோம். பூண்டு இஞ்சி பேஸ்ட் போட்டாச்சு. அப்புறமா வந்து இப்போது நம்ம வெங்காயம் போடுறோம். நல்லா வதங்குது பாருங்கள். பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாமே போட்டு இப்போ நம்ம வதக்கிட்டு இருக்கோம். நல்லா பாருங்கள், நல்லா வதங்குது. அதுக்கப்புறமா நம்ம இப்போது எல்லாம் பெருங்காயத்தூள் போடுறோம். பெருங்காயத்தூள் வந்து நம்ம தேவைக்கேற்ப, நம்மளுக்கு எது எவ்வளோ வேணுமோ அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து எதுக்கு போடுறோம், இதில் இருக்கிற முட்டையில் இருக்கிற கேஸை நம்ம வெளியே எடுக்கிறதுக்காக. அடுத்தது பெருங்காயத்தூள் போட்டு நல்லபடி ஒரு கிளறி விடுறோம். ஒரு கிண்டி விட்டுட்டு ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுறோம். மஞ்சள் பொடியும் கொஞ்சம் போட்டுட்டோம். அதுக்கு அடுத்தது பெப்பர் தூளும் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி தான். பாருங்கள், ஒரு இது போடுறேன், ஒரு பிஞ்சு போட்டு விட்றேன். நம்மளுக்கு எது எந்தெந்த அளவுக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம போட்டுக்கலாம். நம்ம அளவு பொறுத்து தான், நம்ம சாப்பிட்றத பொறுத்து தான், நம்மளுடைய அளவை பொறுத்து தான், நம்ம சாப்பிட்றத லெவலை வச்சு தான் நம்ம தேவைக்கேற்ப மாதிரி நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது மிளகாய் பொடி கொஞ்சம், வெறும் மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது மட்டன் மசாலா, டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டோம். அதுவும் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா எல்லாம் போட்டு கொஞ்சம் இப்படி எண்ணெயிலே போட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுறலாம். கலக்கி விட்டுட்டு நம்ம இப்போது கொஞ்சம் உப்பும் இப்போ போட்டு விட்டுறலாம். உப்பும் போட்டாச்சு. இப்போ நம்ம இது தேவையானதெல்லாம் போட்டுட்டோம். அடுத்தது இப்போ வந்து இது அப்படியே கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் வணங்கட்டும். எண்ணெயிலே வணங்கிட்டு பின்னாடி இப்போ வந்து இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த பதத்துக்கு வந்த பின்னாடி பாருங்கள், இந்த மாதிரி வதங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம குடமிளகாயை போடுறோம். இந்த மிளகா பாருங்கள், இந்த மிளகாயை வந்து நம்ம இப்போ இதில் கொட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயிலே ஒரு கிளறி விடுறோம். எண்ணெயில் இப்படி ஒரு கிளறி விடுறோம். நம்ம எண்ணெயில் போட்டு அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கிண்டி விடுறோம். அப்படி ஒரு கிளறிட்டு நல்லா
கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும். அப்படியே அந்த எண்ணெய் போட்ட பொரியலில் மசாலாவோடு சேர்ந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு எல்லாம் போட்டிருப்போம். இப்போது இதில் அப்படியே வதங்குது. எண்ணெயிலே போட்டு நல்லா வதங்கட்டோன்னு விட்டுட்டு இருக்கோம். கொஞ்சம் நேரம் இது எண்ணெயிலே வதங்கட்டும். வதங்கின பின்னாடி நம்ம இங்கே பாருங்கள், 10 நிமிஷம் கழிச்சு இது வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்ததும் பாருங்கள் எந்த பதத்தில் இருக்குது பாருங்கள். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது இது வந்து வெந்து வந்தது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த முட்டை இருக்குது, இந்த முட்டையை வந்து நம்ம உடச்சி அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இது வந்து நான் 5 குடமிளகா போட்டிருக்கேன். 5 குடமிளகாய்க்கு 5 முட்டை வச்சுட்டேன். 5 குடமிளகாய்க்கு 5 முட்டை. நம்ம வேணும்னா முட்டை எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம். 6 போடலாம், 7 போடலாம், 10 போடலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இது முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே கிளறிட்டே இருந்தோம்னா அந்த இது குடமிளகா கூட அப்படியே மிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை நம்ம பாருங்கள் இங்கே வச்சுருக்கோம். கொத்தமல்லி கருவேப்பிலை இதில் இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து நம்ம தூவி விடுறோம். அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு தாளிக்கும் போதும் போட்டுடலாம் கருவேப்பிலையை. இல்லை இப்படி கடைசியில் போடுறது இருந்தாலையும் போடலாம், அது நம்மளோட விருப்பம். எப்படி நம்ம டேஸ்ட்டு வேணுமோ நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து இப்போக்கி கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கடைசியில் தான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இது கூட இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது. பார்க்கும்போதே அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. சாப்பிடணும் போல தோணுது இப்போவே நம்மளுக்கு. கிளறும் போதே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், கலர் எப்படி இருக்குது பாருங்கள், எந்த மாதிரி கலர் வந்திருக்குன்ட்டு அழகாக இருக்குது கலரு. இப்போவே வாசனை கமன்னு வருது. இப்படி நம்ம ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டால் போதும். அந்த முட்டை வெந்துடும். அப்படியே முட்டை வந்து சீக்கிரமாக வெந்துடும் உடச்சி ஊற்றுறதுனால. ஒன்றும் இது இல்லை, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பாருங்கள், அவ்வளோதான். ஓகே ஆயிடுச்சு. இப்போது ஓகே ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னப்பா சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிட்டு சூப்பராக இருக்கு. உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பண்ணுவாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாய்.